வணக்கம். தண்ணி இல்லங்கிறது வெறும் இயற்கை பிரச்சனை மட்டும்தானா? இல்ல. அதுவே எப்படி ஒரு பெரிய அரசியல் கோபமா மாறுது? ஒரு தனி மனுஷனோட கஷ்டம் ஒரு எலெக்ஷனையே தீர்மானிக்கிற சக்தியா எப்படி உருவெடுக்குது? வாங்க, இந்த முழு பயணத்தையும் ஒரு வரைபடம் வழியா நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மக்களோட மனநிலையை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு விவசாயி தன்னோட வாழ்க்கை முழுசா சேமிச்ச பணத்தை ஏன் கடன் வாங்கியாவது நிலத்துக்குள்ள போடுறாரு. ஆனா தண்ணி வருமா வராதாங்கிறது மட்டும் நிச்சயமே இல்ல. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இதை ஒரு வரைபடத்துல இருந்து ஆரம்பிக்காம ஒரு மனுஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். எங்க இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கோ அந்த மாவட்டத்திலிருந்து. 2.62 மீட்டர். இது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்துல ஒரே வருஷத்துல நிலத்தடி நீர்மட்டம் எவ்வளவு கீழே போயிருக்குங்கிற கணக்கு. கிட்டத்தட்ட 9 அடி. யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க பாட்டம் பூட்டன் காலத்துல இருந்து நம்பிட்டு இருந்த கிணறெல்லாம் இப்போ வெறும் குழிக்கான், தண்ணி இல்ல. அந்த தண்ணி கீழே போக போக செலவு மட்டும் மேல போயிட்டே இருக்கு. இன்னும் ஆழமா போற தண்ணியை துரத்தி பிடிக்க ஒரு புது போர்வெல் போடணும்னா ஒரு விவசாயிக்கு கம்மியா செலவு பண்ண வேண்டிய தொகை தான் இந்த 7 லட்சம் ரூபாய். பேங்க்ல லோன் கிடைக்காத நிலைமையில அந்த 7 லட்சம் ரூபாய்க்காக விவசாயிகள் தட்டுற கதவு இதுதான். ஒரு தண்ணி பிரச்சனை இப்ப அவங்களோட கழுத்தை நெரிக்கிற ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனையா மாறுது. இப்ப தண்ணியும் இல்ல, கடன் மட்டும் ஏறிட்டே போகுது. அப்போ விவசாய வேலையும் நின்னு போகுது. ஆனா பாருங்க, இந்த நெருக்கடி கிராமத்தோட நிக்கிறதில்ல. அது மெதுவா ஒரு பஸ் ஏறி நகரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இதுதான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற நிதர்சனமான பொருளாதாரம். வருஷத்துக்கு 200 நாள் கிடைச்ச வேலை வெறும் 10 நாளா சுருங்கும்போது அந்த குடும்பம் என்ன பண்ணும்? பொழப்பு தேடி சென்னை, கோவை மாதிரியான நகரங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சரி, இப்ப நகரத்துக்கு வருவோம். இங்க கதை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். தண்ணி பிரச்சனைக்காக ஊரை விட்டு ஓடி வந்த அதே மனுஷன் இப்போ அதே பிரச்சனையோட இன்னொரு முகத்தை நேருக்கு நேரா சந்திக்கிறாரு. இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். ஊர்ல பிரச்சனை பயிருக்கு தண்ணி இல்லைங்கிறது. ஆனா நகரத்துல குடிக்கிறதுக்கே காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டியிருக்கு. ஒரே பிரச்சனை, ஆனா 2 விதமான போராட்டங்கள். இது 2019ல சென்னையில நடந்த ஒரு விஷயம். ஒரு டேங்கர் தண்ணியோட விலை வெறும் 2 மாசத்துல 1600 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. பாருங்க, விலை எப்படி 3 மடங்கு அதிகமாகுதுன்னு. இது சாதாரண குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு எவ்வளோ பெரிய சுமையா இருக்கும். மாசம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கலாம். அவங்க சம்பளத்துல 4ல் 1 பங்கு, அதாவது கால்வாசி வெறும் தண்ணிக்காக மட்டுமே செலவாகுது. அப்போ மத்த அத்தியாவசிய தேவைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நாம இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இந்த ஒரு தனிநபரோட பயணம் இருக்கே, இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேரோட கதை இது. இப்படிதான் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட போராட்டமும் ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அரசியல் ரிஸ்கா மாறுது. இந்த வரைபடத்தை பாருங்க. தண்ணி பஞ்சம், கடன், வேலை இல்லாதது, இது 3 சேர்ந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான கோபத்தை உருவாக்கி இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. குறிப்பா கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகள் அடர் சிவப்புல இருக்கு, அதாவது மிக அதிக அபாயத்துல. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. இந்த கோபம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. யார் மேல இந்த நெருக்கடி மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, மேற்கு தமிழக விவசாயியோட கோபம் 5 சொட்டு தண்ணி அளவுக்கு உச்சத்துல இருக்கு. அதே மாதிரி கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போன புலம்பெயர் தொழிலாளரோட கோபமும் உச்சத்துல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த 2 குரூப் தான் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியா ஒரு விவசாயியோட வயல்ல ஆரம்பிச்ச இந்த கஷ்ட சங்கிலி நகரம் வரைக்கும் நீண்டு கடைசியில எப்படி ஒரே ஒரு சக்தி வாய்ந்த செயலை முடியுதுன்னு பார்க்கலாம். அதுதான் வாக்கு. இந்த மொத்த கதையோட சுருக்கம் இதுதான். வறண்ட வயல் அது அதிக கடனுக்கு வழிவகுக்குது. கடன் வேலையை இழக்க வைக்குது. வேலை இழப்பு நகரத்துல அதிக விலை கொடுக்க வைக்குது. இந்த எல்லாத்தோட மொத்த கோபமும் கடைசியா வாக்குல விடியுது. இது ஒரே நாள்ல உருவான கோபம் இல்ல, படிப்படியா சேர்ந்த கோபம். தண்ணீர், கடன், வேலை, வாக்கு. பார்க்கறதுக்கு இது வெறும் 4 வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா ஒண்ணுக்கொன்னு எவ்வளோ ஆழமா சங்கிலி மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த தேர்தலோட முடிவை, ஏன் தமிழ்நாடோட எதிர்காலத்தையே இந்த 4 வார்த்தை தான் தீர்மானிக்க போகுது. இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல, இது நம்ம எல்லாரோட கதை.